ஒரு பெரிய செமினார் செய்யும்போது நானும் அங்கே இருந்தேன். 5000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ அற்புதமாக அவரோட கூட்டு குடும்பம் கார்டன்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக நம்மளோட அடுத்த ஸ்பீக்கர் ஓகே. அடுத்ததாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து கிரேஸ் ஜெகத்சக்தி பிரபு. ஒரு பெரிய அழைப்போல் சொல்லுவாங்க. ஓகே, அவர் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக ஆச்சு. ஃப்ளைட் டிலே ஆகி அப்படி இப்படின்னு ஒரு 1 hour முன்னுக்கு தான் வந்தாரு. 1 hour முன்னுக்கு வந்து உடனே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அவர் ரெஸ்ட் பண்ணி சாப்பிட்டாரு கூட எனக்கு தெரியல. எப்படியாச்சும் உங்களுக்கு அற்புதமான இந்த சொற்பொழிவு செய்யணும்னு அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய பலத்தை கை கொண்டாட जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोधनन्दन व्रज जनरञ्जना यशोदानन्दन व्रज जनरञ्जना यमुनतीरा वनचारी यमुनतीरा यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण
Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare. Jayo Prabhupada, Jayo Prabhupada, Prabhupada, Jayo Prabhupada, Jayo Prabhupada, Jayo Prabhupada, Jayo Prabhupada, Jayo Jayo Gurudev, 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 Jayo Jayo Gurudev, Jayo Jayo. Srila Prabhupada ki Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayam Mutiraye. Hare Krishna. எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். நிறைய முதிர்ந்த பக்தர்கள் இந்த ஆண்டில் இருக்கீங்க. மலேசியாவில் ரொம்ப சீனியர் பக்தர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்குமே பணிவான வணக்கம். குறிப்பாக அவர் திரு பலராம் கோவிந்த பிரபு அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பிரபு பெரிய வால்யூம்ல சேவை செய்யறார். நம்ம இந்த அணில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சைட்ல ஹனுமான் மாதிரி நம்ம இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கிட்டு இருப்போம். பொறுக்கி அவர் மலையை தூக்கி அந்த முதல்லலாம் மனசுல கொஞ்சம் போட்டி இருந்தது. சரிப்பட்டு வராது. ஹனுமான் கிட்ட போட்டி போட்டு பிரயோஜனம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம், ஆயிரக்கணக்கில் புத்தக விநியோகம், அப்புறம் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு பக்தி பிரச்சாரம், அப்படி ஒரு பெரிய அவர் கோயில் நடத்தல, ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆளுங்க உள்ள வந்த உடனே எல்லாம் தோத்தி குர்த்தா போட்டு திலக் போட்டு இந்த பக்கம் வைஷ்ணவ ப்ராடக்ட் பகவானுக்கு எல்லாருமே பிரியமானவர்கள் தான். ஒருத்தருக்கு ஒரு விதமான திறமைகள் இருக்கு. சிலவங்களுக்கு நல்லா பாட முடியும். சில கீர்த்தனியாஸ் எல்லாம் பாடுறத கேட்டா ரொம்ப ஆசையா இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி பாடணும். எனக்கு 2 டியூன் தான் தெரியும். அதை வச்சு 30 வருஷம் ஓட்டிக்கிட்டு 2 டியூன். ஸோ நல்ல கீர்த்தனை கேட்கும் போது மனசுல ரொம்ப உற்சாகமா இருக்கும். நாளைக்கு இந்த டியூன் பாடிடலாம்னு சொல்லி ராத்திரி பூரா அதை அப்படியே மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் பாட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் படைக்கு உள்ளே பாட்டே வராது. பழக்க தோஷம், பாட்டு வராது. சிலவங்களுக்கு நல்லா சமையல் வரும். சிலவங்களுக்கு தண்ணி கூட சூடாக தெரியாது. ஒருத்தருக்கு. ஆனா எல்லாருமே பகவானுக்கு பிரியமானவர்கள். பகவான் ஒருத்தருக்கு ஒரு தனி சிறப்பான அனுகிரகம், அருள் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே அந்த பாதையில சேவை செய்தால் வெற்றி நிச்சயம். ஸ்தானே ஸ்தித ஸ்ருதிகத தனுவான் மனோபி. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா, உன் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு நீ சேவையை செய். என்னுடைய ஆசிரமம் என்ன, என்னுடைய வர்ணம் என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன,
நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்தால் வெற்றி. வராத சேவை, தெரியாத விஷயம், அது முயற்சி செஞ்சால் கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஆனா அதுக்கு நல்ல தவம், ரொம்ப பலம் வேணும். மனசுல வைராக்கியம், செய்ய வேண்டும் அப்படின்னு திடமான நம்பிக்கை. நமக்கு அப்படி கிடையாது. சின்ன ஒரு பல்லு வலி வந்தா போதும், பிரபு ஜெபம் பண்ணீங்களா? ஏன் பிரபு பல்லு வலி? 4 நாளா ஜெபம் பண்ணுங்க. சின்ன, அதாவது மாயை ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி, விஸ்வாமித்ர முனிவர் முன்னாடி, முன்னாடி எல்லாம் மாயை பெரிய பெரிய சக்தி, பெரிய உருவங்கள் எடுத்து பெரிய திட்டங்கள் தீட்டி அவங்களை தோற்கடிக்க முயற்சி செஞ்சாங்க. நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு மாயை கஷ்டப்படலாம் வேண்டாம். சும்மா ஒரு துணிக்கடை அந்த பக்கம் தொடங்கினாலே போதும், அவ்வளவுதான், நம்ம கான்சென்ட்ரேஷன்லாம் போயிடும். அப்போ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிரகஸ்த ஆசிரமம். முதல்ல ஆசிரமம் அப்படிங்கிற வார்த்தையுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரமம், ஆசிரமம், ஸ்ரமயேவ, அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்துல, ஸ்ரமயேவஹி கேவலம். ஸ்ரமம் அப்படின்னா வீண் முயற்சி. சும்மா, அதாவது நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வீண் முயற்சி. அதுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பௌதீக உலகத்துல கார்ப்பரேட், இன்னைக்கெல்லாம் உலகம் அப்படித்தானே போகுது. எல்லாரும் சொல்றாங்க விடாமுயற்சி வேண்டும், முயற்சி வேண்டும். எப்படி? வேப்ப மரத்துல இனிப்பான பழத்தை தேடலாம். வேப்ப மரம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? இங்க இருக்கா வேப்ப மரம்? இருக்கு. அதுல இருக்கிற பழம் இனிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? ஒரு பாட்டு கொடுத்தாங்க. இனிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? சத்தத்தையே காணும். கசப்பா இருக்கும். எவ்வளவு மேல ஏறி எந்த கொம்புல இருந்து பழத்தை பறிச்சாலும் எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். அப்போ இந்த பௌதீக உலகம் என்ன செய்யலாம், நம்ம ஏற மரத்து பக்கத்துல இருந்தோன்னே மேலே ஏற்பா, முயற்சி செய், பயிற்சி செய், வெற்றி உணரே, கொஞ்சம் மேலே உனக்கு இனிப்பான பழம் கிடைக்கும். நம்ம அப்படி மேலே ஏறி அதை கடிச்சா கசக்கு. பரவாயில்ல, தோற்றாத, மறுபடியும் மேல வா, கொஞ்சம் கூட மேல வா, இனி ஒரு 2 ஸ்டெப், 2 கிளை மேல ஏறிட்ட அந்த பழம் பழு இனிப்பா இருக்கும். அது கஷ்டப்பட்டு ஏறி அதை கடிச்சா பரவாயில்ல, நீ மேல சிகரம் வரை வெற்றி நீ உன் கையில தான், கொஞ்சம் கூட முயற்சி செய். அப்படி இப்படி ஏறி மேல ஏறி அதை கடிச்சா அதுவும் கசப்பா இருக்கு. வயசு 60 ஆயிடுச்சு, இனி திரும்பி போகவும் முடியாது. அதாவது பகவான் இல்லாத பௌதீக வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு திருப்தியை தராது. எவ்வளவு பேர் சம்மதம் ஒப்புக்கொள்கிறீர்கள்? எல்லாரும் தூங்கி தூங்கி ஜெபிச்சே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஜபமே பண்ணாமல், இறைவனே இல்லாமல், பகவானின் அருள் இல்லாமல் பௌதீக உலகத்துல நீங்க என்னெல்லாம் அடைந்தாலும் சரி, கண்டிப்பா முழுமையான நிம்மதி கிடைக்காது. அதனால இறைவன் இல்லாத இல்லம் சிரமம், பாழ் வேலை, வீண் முயற்சி, சிரமம். அதனால அந்த வீட்டுல நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக செய்ய வேண்டும். அந்த சிரமத்தை மாற்றுவதுதான் ஆசிரமம். புரிஞ்சுதா? இப்ப நம்ம பக்தர்கள் கிடையாது, இறைவன் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுவது கிடையாது. சும்மா அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்னத்தை செஞ்சாலுமே எல்லாமே வீண் முயற்சி தான். அதுல நிம்மதி கிடைக்காது, அது பாழ் வேலை. இங்க எவ்வளவு பேர் திருமணமானவர்கள் இருக்கிறீங்க? எல்லாருமே சரி. திருமண வாழ்க்கையில 100% ஆனந்தம் அனுபவிப்பவர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் எங்கெங்கயோ பார்க்கறாங்க. ஆப்போசிட் கேட்கணுமா? இது தெரிஞ்சே இல்லையா? உண்மைதானே?
அது ஒரு பாடு முயற்சி. நான் சொல்றது பக்தர்கள் வாழ்க்கையை பற்றி கிடையாது, பக்தி இல்லாதவர்கள் வாழ்க்கை. நம்ம பக்தர்கள் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம், அதுதான் விஷயம். பக்தர் அதை விட்டுருங்க, பக்தி இல்லாதவர்கள் வாழ்க்கை வந்து எப்படின்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சொன்னாரு, ஒட்டகம் கழுதையில் காதல் பண்ணுச்சான், ரெண்டுக்கு அன்பு உண்டாச்சா. யாருக்கு? ஒட்டகத்துக்கும் கழுதைக்கு. இது ரெண்டும் ரகசியமா கரும்பு தோட்டத்துல மீட் பண்ணுச்சாங்க இவங்க ரெண்டு பேரும், ஒட்டகம் கழுதை. கீதா காயந்தி கர்தவம் அஹோ துவனி அஹோ ரூபம். கர்தவம்னா கழுதை. கழுதை ஒட்டகத்தை பார்த்து சொல்லிச்சான், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க ஹைட்ட பாருங்க, யூ ஆர் a macho man, எப்படி இருக்கீங்க. உடனே ஒட்டகம் கழுதைகிட்ட சொல்லிச்சான், உன்னுடைய சத்தம் அஹோ துவனி சவுண்ட் இருக்கு, அவ்வளவு இனிமையா இருக்கு, காதுல வந்து தேன் ஊத்துற மாதிரி. அப்போ கீதா காயந்தி கர்தவம், கழுத பாட ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டகம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. தோட்டத்துக்காரன் வந்து ரெண்டு பேரையும் விளாஸ் அடி கொடுத்து அனுப்பிட்டான். இதுதான் நடக்குது. இந்த பௌதிக ஸ்ரமயேவஹி கேவலம், இதுல ஆனந்தம். இந்த பௌதிக உலகத்துல பகவான மாத்தி வச்சுட்டு இங்க ஆனந்தம் கிடைக்கும், அங்க ஆனந்தம் கிடைக்கும், அதுல கிடைக்கும், இதுல கிடைக்கும், தேடுறது எப்படின்னா, பக்தி சித்தாந்தர் சொன்னாரு, ஒட்டகத்துக்கு தண்ணி தாகம் அடிக்கும் போது இந்த மறுபூமி, அதாவது பாலைவனத்துல கேக்டஸ் இருக்குல்ல, கள்ளி செடி, தண்ணி தாகம் எடுக்கும் போது ஒட்டகம் போய் அந்த கேக்டஸ கடிச்சு தின்னும். கேக்டஸ கடிச்சா வாயெல்லாம் கிழிச்சு ஃபுல்லா ரத்தம் வரும். ஒட்டக ரத்தத்தை குடிச்சிட்டு நினைக்குமா, கேக்டஸ் ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கு. அது யாரோட ஜூஸ்? அதோட ஜூஸ் லூஸ். அதோட ஜூஸ குடிச்சுக்கிட்டு கேக்டஸோட ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கும்னு நினைச்சுக்கலாம். இப்படி மூடர்கள் பகவானை மறந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை மூடர்களின் வாழ்க்கை. இதுல பணக்கார, ஏழை, அறிவாளி, அறிவில்லாதவன், அழகன், அழகில்லாதவன், பாமரன், பண்டிதன், எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே மூடர்கள் தான். போர் அடிக்குதா? தூக்கம் வருதா? பக்தி சித்தாந்தர் இனி ஒரு அழகான கதை சொன்னார். ஒரு பெரிய ஜமீன்தார், பணக்காரர். அவர் வீடே அப்படி அவ்வளவு செழிப்பா, செழிப்பா, அவ்வளவு எங்க பார்த்தாலும் செல்வத்தின் அந்த ஜொலிக்கு. அங்க ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா, பாவம், சாதாரண பெண். ஒரு என்ன சொல்லுவாங்க, ப்ரூம், அதை எடுத்துட்டு வந்து வீடெல்லாம் டெய்லி சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தப்படுத்தும் போது பார்ப்பாங்க, எல்லாம் காஸ்ட்லி அப்படி பொருட்களா அது தூக்கி எல்லாம் பார்ப்பாங்க, தொட்டெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த ஓனர், அந்த பணக்காரர் ஊர்ல இல்ல. இவரெல்லாம் கிளீன் பண்ணி, அந்த அம்மா கிளீன் பண்ணி உள்ள அவங்க பெட்ரூம் போயிட்டாங்க. அந்த பெட்டை பத்தி பார்த்தா அவ்வளவு சாஃப்டா இருக்கு. மெதுவா எட்டி பார்த்தாங்க, யாருமே இல்லை. விளக்குமாரெல்லாம் வச்சு அந்த அம்மா பெட்ல ஏறி உட்காந்து நல்லா சாஃப்டா இருக்கு. குதிச்செல்லாம் பார்த்தாங்க, நல்லா எட்டி பார்த்தாங்க, யாரையும் காணும். சரி, மெதுவா படுத்தாங்க, நல்ல களைத்து தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓனர் வர்றாரு, அந்த வீட்டில் இவர் வர்றாரு. அவர் வந்து பார்த்தா வேலைக்காரமா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு. கோபத்துல அவருடைய வாக்கிங் ஸ்டிக் எடுத்து ஒரு அடி கொடுத்தாரு. அந்த அம்மா வலியில குதிச்சு எந்திரிச்சாங்க. இவர் 4 அடி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பெட்ல படுப்பேன் அப்படின்னு சொல்லி 4 அடி கொடுத்தாரு. வலியில அழுதுகிட்டு இருந்த அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பைத்தியமா, நான் இவ்வளவு அடிக்கிறேன், நீ சிரிக்கிறியே. அந்த அம்மா சொல்றாங்க, 10 நிமிஷம் படுத்ததுக்கு இவ்வளவு அடி கிடைக்குது, நீங்க டெய்லி படுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு அடி கிடைக்கும்? இதுதான் கர்மம். கீழே இருக்கிறவங்க மேல போறது, மேல இருக்கிறவங்க கீழே வர்றது. இது இந்த உலக இயற்கை. எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
மழை காலமும் நிரந்தரம் கிடையாது, வெயில் காலம் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே இன்பமும் நிரந்தரம் கிடையாது, துன்பமும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த பௌத்திக உலகத்துல எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும்னு நம்ம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பாகவதம் சொல்லுது ஸ்ரமயேவதி கேவலம். ஸ்ரமம்னா என்னது? நல்ல கதையா போச்சு. ஸ்ரமம்னா என்ன? வீண் முயற்சி, அவ்வளவுதான். இதுல நீங்க வெற்றி அடையவே முடியாது. பௌதீக உலகத்துல பகவானை மாற்றி வைத்து எந்த விதமான வெற்றியும் நம்மால் அடையவே முடியாது. வாழ்க்கையில வெற்றி அடையணும், கொஞ்சம் நிம்மதி வேணும், ஆனந்தம் வேணும், குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அங்க பகவானை கொண்டு வந்து நம்ம மத்தியில வைக்கணும். கூடும் நேரத்துல இன்பம் தருவது குடும்பம். ஒன்னா வந்தா என்ன எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆனா நிறைய வீடு ஒன்னா வரும்போது பூகம்பமா இருக்கு, வெடிக்குது அப்படியே. எல்லாரும் ஒன்னா வரும்போது இன்பம் தருவதுதான் குடும்பம். இங்க ஒரே ஒரு ரகசியம் நான் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு தவத்திரு ராதாநாத் மகாராஜ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சீக்ரெட், there are 3 secrets for the successful family life. குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைய 3 ரகசியங்கள். ஃபர்ஸ்ட், காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா என்ன? விட்டு கொடுப்பது. இரண்டாவது ரகசியம் காம்ப்ரமைஸ். மூன்றாவது ரகசியம் காம்ப்ரமைஸ். இப்ப நீங்க எல்லாரும் குடும்பத்துல இருக்கீங்க, எவ்வளவு பேர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க? 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. ஒரு பிரபு 2 கையும் தூக்கிட்டாரு. லைஃபே காம்ப்ரமைஸ் தான். ஆமா. சோ எது வெற்றி எது தோல்வி அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஸ்ரீமத் பாகவதம் 8வது காண்டத்துல நம்ம வந்து வாமன அவதாரம் பார்க்கணும். அது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் வீக்ல போன வாரம் தான் வாமன ஜெயந்தி வந்தது. 3 அடி மண் வந்து பலி மன்னர், மகாபலி பலி சக்கரவர்த்தி பலி மன்னர் வந்து வாமன மூர்த்திக்கு 3 அடி மண்ணு கொடுத்தார். எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். முதல் அடி மண்ணு அதுல பகவான் எதை எடுத்தார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எதை எடுத்தார்? பாதாள உலகங்கள், கீழே இருக்கிற 7 உலகத்தை. அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? 7 அத்தலம், வித்தலம், சுதலம், தலாத்தலம், மகாதலம், ரசாதலம், பாதம். ஒரு ஸ்டெப்ல கீழே இருக்கிற 7 எடுத்தார். ஓகே. அடுத்த ஸ்டெப்ல மேல இருக்கிற 7 எடுத்தார். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். அது மூணாவது ஸ்டெப் எங்க வச்சார்? அவர் தலையில வச்சார். அப்படி 3 தானம் கொடுத்தார் அவர் பகவானுக்கு. இதுல 2 தானம் லௌகீகம், 3வது தானம் ஆன்மீகம். புரிஞ்சுதா? மொத்தம் 3 அண்ணன் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கீழே இருக்கிற 7 உலகத்தையும் கொடுத்தார். செகண்ட் ஸ்டெப்ல மேல இருக்கிற 7 உலகத்தையும் கொடுத்தார். 3வது ஸ்டெப்ல தன்னையே கொடுத்தார். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி 3 வரங்கள் பகவான் மகாபலிக்கு கொடுத்தார். மகாபலி மன்னர் வாமனமூர்த்திக்கு 3 அடி மண்ணு கொடுத்தாரு. வாமனமூர்த்தி மகாபலிக்கு 3 வரங்களை கொடுத்தார். என்னென்ன ஞாபகம் இருக்கா யாருக்காவது? 3 வரங்கள், 3 அடி மண்ணுக்கு 3 வரங்கள். சொல்லுங்க பிரபு. ஓகே, அஸ்ட்ரோனா தெரியுமா? ஓகே, யாருக்கா தெரியுமா? நானே சொல்லலாம். சோ 3 அடி மண்ணு கொடுத்தார். ஓகே, ஃபர்ஸ்ட் கீழே உலகம். அந்த பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும், வாமனமூர்த்தி வந்து மகாபலி மன்னருக்கு 3 அருள் கொடுத்தாரு. என்னன்னா, முதல்ல பாதாள உலகங்கள் 7 கொடுத்தாரு இல்லையா? அதுக்கு என்ன கொடுத்தாருன்னா, உனக்காக சுதளம் அப்படின்னு ஒரு கிரகத்தை நான் வந்து சிருஷ்டி பண்றேன். மகாபலி, இந்திரன் கிட்ட இல்லாதது கூட உனக்கு இருக்கு. இந்த உலகத்தார் 14 உலகத்தில் இருக்கிறவங்களும் பொறாமைப்படும்படி உனக்கு ஒரு அழகான உலகத்தை நான் பாதாளத்தில் அமைத்து தருகிறேன். அந்த உலகத்துக்கு என்ன பேரு? சுதளம். சரி, 2வது மேல 7 உலகம் கொடுத்தாரு இல்லையா?
அதுக்கு என்ன வரம் கொடுத்தார் என்றால், அடுத்தது நீ ஒரு மனித பிறவி எடுக்கிறேனா, எனக்கு தெரியாது நீ எடுக்க மாட்டேன், உனக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைச்சிடும், அப்படி இருந்தும் உனக்கு அடுத்தது ஒரு மனித பிறவி கிடைக்கும் என்றால் நீ இந்திரனை விட பெரிய மன்னராகி விடுவாய். இரண்டாவது வரம். சரி, மூன்றாவது ஸ்டெப் மகாபலி மன்னர் என்ன கொடுத்தாரு? தலையில கால் வைக்க சொன்னார். அதுக்கு மூன்றாவது வரம், அதாவது தன்னையே கொடுத்தாரு. அதுக்கு என்ன திரும்ப கொடுத்தாருன்னா, நீ சுதலத்தில் இருக்கும் காலம் வரை நான் காவலனாக கதவிட்டே நின்னுக்கிறேன். பாருங்க, ஏயதாம் மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம். பகவானுக்கு நம்ம எதை கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்ப இந்த கதையில நல்லா கவனமா கேளுங்க. தூங்குறதா இருந்தா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தூங்குங்க. 2 பேருக்கு போட்டி. இந்திரனுக்கும் மகாபலி மன்னருக்கும் போட்டி. இந்திரன் வந்து தேவர்கள் மன்னர், மகாபலி வந்து அசுரர்கள் மன்னர். 2 பேருக்கு போட்டி. ஆனா இவங்க 2 பேருமே என்ன செஞ்சாங்க? பகவானை சரணடைஞ்சாங்க. இப்ப பகவான் யாரை சப்போர்ட் பண்ணுவாரு? இந்த கதை அங்க இருக்கட்டும். திருநெல்வேலிக்காரங்க இங்க இருக்காங்க, அதனால அந்த ஊர் கதை சொல்றேன். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி ஒரு அழகான மாவட்டம். அங்க கள்ளபுரான் அப்படின்னு, ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஒரு கோயில். அங்க பகவானுக்கு கள்ளபுரான் அப்படின்னு, அதாவது திருடர்களின் கடவுள் பேரு. நம்ம மாக்கவி சோறான கூப்பிடுறோம் இல்லையா? பாருங்க கிருஷ்ணரை எப்படி எல்லாம் புகழ்றோம். மாக்கவி சோரா, இதை நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு திருடா திருடா நல்லா தான் இருக்கு. அது அப்படி பாடும்போது நல்லா இருக்கு. ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அசிங்கமா இருக்கு. மாக்கனு சோறானா வெண்ண திருடன். கோபி வசனஹரா, கோபியர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது துணியை தூக்கிட்டு போனவனே, இப்படி எல்லாமே பாடு. பார்த்த சாரதி அப்படின்னு என்ன? டிரைவரே டிரைவரே டிரைவரே, நல்லாதான் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? என் பக்தர்கள் என்னை துதிக்கிறார்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படிங்கிறார். சோ அழகான ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அங்க கள்ளபுரான், திருடர்களின் தலைவர் அப்படி ஒரு கோயில். என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு திருடன் இருக்கான். டெய்லி வீடு வீடா போய் திருடுவான். ஆனா நல்ல திருடன். பாதியை கொண்டு வந்து உண்டியல்ல போட்டுருவான். கிருஷ்ணா, உனக்கு நம்ம 2 பேர் பார்ட்னர்ஸ், 50-50, நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கோ, என்னை மட்டும் பிடிச்சு கொடுத்துறாரு. அந்த திருடனை யாராலையும் பிடிக்க முடியல. யார் சப்போர்ட் பண்றா? பகவான் அந்த திருடனை பிடிக்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு மன்னருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இந்த திருடனை பிடிக்க முயற்சி செஞ்ச பாழா போச்சே. பகவானை எப்படியாவது இந்த திருடனை பிடிச்சு கொடுன்னு அவரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. திருடனும் கோயிலுக்கு வந்துட்டான், மன்னரும் கோயிலுக்கு. இப்ப பகவான் யாரை சப்போர்ட் பண்றது? 2 பேரும் வந்து, ஒருத்தர் வந்து காலையில் அவனை எப்படியாவது பிடிச்சு கொடு, ஒருத்தர் நைட்டு வந்து என்ன பிடிச்சு கொடுக்காரு. பாருங்க, பகவான் வந்து எல்லாருக்குமே சமமானவர். பகவத்கீதையில சொல்றார், சமோ அகம் சர்வபூதேஷு, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நான் சமம். நமே துவேஷ்யோ, எனக்கு யார்கிட்டையுமே கோபம் கிடையாது. அஸ்தின பிரியக, யார்கிட்டையும் தனிப்பட்ட அன்பும் கிடையாது. யார்கிட்டையும் தனிப்பட்ட கோபமும் கிடையாது. யார்கிட்டையும் தனிப்பட்ட அன்பும் கிடையாது. இந்த 2ஐயும் சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றாரு, ஏ பஜந்தி து மாம் பக்தியா மைத்தே தேஷு சாப்பியம். யாராவது எனக்கு டேபிளுக்கு கீழே 5 வெள்ளி கொடுத்தா அவங்களை தனியா நான் பார்த்துக்கிறேன். இது எப்படி சமமாகும்? யாராவது பக்தி செய்தார்கள் என்றால், பக்தி வாழ்க்கையில வந்தாங்கன்னா அவங்கள நான் தனியா பார்த்துக்கிறேன். யமன்கிட்ட சொல்லிட்டார். கலிகாலத்துல நிறைய பேர் கண்டி மாலை போட்டிருப்பாங்க, துளசி மாலை. அந்த பக்கமே நீ போயிட. நெத்தியில திலகம் அழகா வரைஞ்சிருப்பாங்க, அவங்கள ஒன்னும் செஞ்சாரு. கழுத்துல ஜபமாலை மாட்டி இருப்பாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க, மாட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களையும் விட்டு, பக்தர்களை எல்லாம் விட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த திருடனும் வந்து பிரார்த்தனை செய்கின்றார், இன்னொரு பக்கம் மன்னரும் வந்து பிரார்த்தனை செய்கின்றார். பகவான் என்ன செய்வார்? 2 பேரும் அவருக்கு வேண்டும். அதனால ஒரு நாளைக்கு பகவானே திருடனாக போய் மன்னர் கிட்ட மாட்டிக்கிட்டார்.
பகவான் திருடனின் வேடம் அணிந்து சென்று மன்னரிடம் மாட்டிக்கொண்டார். மன்னர் திருடன் கிடைச்ச சந்தோஷத்தில் 1000 சாட்டவார் அடிக்கிறார். 1000 சாட்டவார் அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அடி வாங்குறது யாரு? திருடன் யோசிக்கிறான், நான் நல்லா தான் சுத்திட்டு இருக்கேன், இதை யார பிடிச்சாங்க? போய் பார்த்தா மன்னருக்கு தெரியல பகவான் என்று, திருடனுக்கு தெரிந்து விட்டது அது பகவான் என்று. ஏன்னா அவங்க பார்ட்னர்ஸ். கிருஷ்ணா, இது என்ன பாவம், நான் எந்த நரகத்துக்கு போவேன், எனக்காக நீங்க ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க பகவானே அப்படின்னு இவன் அழுகிறான். இந்த திருடன் அழுது கொண்டு மன்னரிடம் சென்று சொன்னான், மன்னா அவரு திருடன் கிடையாது, நான் தான் திருடன். அடி வாங்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான் திருடன். முதல் முறையா மன்னருக்கு குழப்பம், 2 திருடர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு இது பகவான் என்று. மன்னர் வந்து சாஷ்டாங்கம் காலில் விழுந்து பகவானின் பாதங்களில் தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்து, கிருஷ்ணா இது என்ன லீலை, ஒரு திருடனுக்காக போய் இப்படி ஒரு லீலையாடி என்னை வச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வைத்து விட்டீர்களே என்று அழுகிறான் மன்னன். உடனே பகவான் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திருடன், நீயும் திருடன் தான், அவனும் திருடன். நீ இயற்கையிடம் இருந்து திருடுகிறாய், அவன் உன்னிடம் இருந்து திருடுகிறான், அவ்வளவுதான். இல்லையா? மழை, அரிசி, பருப்பு இதுக்கெல்லாம் நம்ம யாருக்காவது டாக்ஸ் கொடுக்கிறோமா? இல்ல, அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம். ஆனா படைத்த இறைவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நீ இயற்கையிடம் இருந்து திருடுகிறாய், அவன் உன்னிடம் இருந்து திருடுகிறாய், எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த திருடன் சந்தோஷமா அந்த பகவானுக்கு பூஜைகள் செய்து சிறப்பித்து பகவானுக்கு கல்வருகிறான் என்று பேர் வைத்து விட்டார். திருடர்களின் மன்னர். திருநெல்வேலியில அழகான ஒரு கோயில். அப்ப மறுபடியும் கதைக்கு வருவோம். தூக்கம் வருதா? இல்ல. இப்ப 2 பேர் போட்டி. யார் 2 பேருக்கு போட்டி? இந்திரனுக்கும் மகாபலி, வலிமன்னர். இப்ப 2 பேருக்கு இவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதாவது கலியுகத்துல முன்னாடி சத்தியுகம், திரேதாயுகம் எல்லாம் அரக்கர் அப்படின்னு அசுரன்னா தனியா தெரிப்பாங்க. ஏறக்குறைய என்னோட கலர்ல 2 பல்லெல்லாம் வெளியே வந்து பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரக்கர் அப்படின்னா தனியா தெரிப்பாங்க. கலிகாலத்துல எல்லாம் பேண்ட் ஷர்ட் சேலையா சுத்தி, எது அரக்கி எது ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் அரக்கனா அப்படின்னு ஒரு சந்தேகம். முதல்ல இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் பல்லெல்லாம் பெருசா இருக்கும் எல்லாம். இது பூரா பியூட்டி பார்லர் போய் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எது கரெக்ட். 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்தேகமா வந்து அரக்கியா இருக்கும். அப்போ சத்தியுகத்துல எப்படின்னா தேவர்களுக்கு தனியா உலகம், அரக்கர்களுக்கு தனித்தனி உலகம். அவங்க வாழ்க்கை வேற, அவங்க ஆராதனை வேற, அவங்க வழிமுறை கலாச்சாரம் எல்லாமே வேற. இந்த 2 யுகங்கள் சத்தியுகத்துல சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திரேதா யுகம் வந்த பொழுது அரக்கர்கள் எல்லாம் இலங்கையிலேயும் ராவணன் குடும்பத்திலேயும், தேவர்கள் எல்லாம் ஏறக்குறைய அயோத்தியா 2 நாடா மாறிச்சு. முதல்ல 2 கிரகங்களாக இருந்தது, அப்புறம் 2 நாடா மாறிச்சு. திரேதாயுகம் துவாபர யுகம் வந்தப்ப பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 குடும்பமாக மாறிவிட்டது. கலிகாலத்துல 2மே உள்ள இருக்கு. எப்ப எது வெளியே வரும் தெரியாது. நான் ஒரு பிரபு கிட்ட சொன்னேன், பிரபு நீங்க ரொம்ப ஹம்பிள் டிவோட்டி. பக்கத்துல மாத்தாச்சு, எனக்கு தானே தெரியும், என்கிட்ட கேளுங்க. இது 2மே உள்ள இருக்கு. சில நேரத்துல நம்மள மாதிரி நல்லவங்களே கிடையாது. சில நேரத்துல கோபம் எல்லாம் வரும்போது பார்க்கணும், அப்படி சிவ தாண்டவம் ஆடுவாங்க வீட்டுல, பத்திரகாளி மாதிரி, பிரஷர் குக்கர் மாதிரி. இங்க எவ்வளவு பேருக்கு கோபம் வரும்? யாரும் வராது. பகவத்கீதையில 12 ஸ்லோகத்துல பகவான் கோபத்தை பத்தி சொல்லி இருக்கிறார். காம ஏஷ க்ரோத ஏஷ காம க்ரோத விமுக்தானாம் காமைஸ்தைத்தை க்ரோதாத் பவதி சம்மோக. திரும்ப திரும்ப கோபத்தை பத்தி சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கோபப்படுறோம். நம்ம ஆன்மீகமா செய்யக்கூடிய தவங்களை இந்த கோபம் அழித்து விடும். காலையில 16 மாத ஜபம் பண்ணி நிறைய கருணை வாங்கி வச்சிருப்போம். கோபப்பட்டு அவ்வளவுதான், அந்த மண்பானையில ஓட்ட போட்ட மாதிரி காலையில வாங்கினதெல்லாம் சாயங்காலம் கீழே போயிடும். அப்போ கலிகாலத்தில் இது 2மே நமக்குள்ளதான் இருக்கு.
ஆன்மீகம் என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கலைகள், களங்கங்கள், அழுக்குகள், வேண்டாத தீமை, இதை அப்படியே அழிச்சிட்டு நன்மையை வெளியே கொண்டு வரணும். அது நாமத்தால மட்டும்தான் முடியும். பகவானுடைய நாமத்துல மட்டும்தான் முடியும். சோ இந்திரனும் சரணடைஞ்சிட்டாங்க, மகாபலியும் சரணடைஞ்சிட்டாங்க. போட்டி நடக்குது. மகாபலி இந்திரனை தோற்கடிப்பதற்காக இந்திரனுடைய நாட்டுக்கு போனா பயந்த இந்திரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டார். மகாபலி மன்னர் அமராவதியின் என்ன சொல்றது, அந்த நாட்டின் கதவு கிட்ட, பெரும் வாயில், நுழைவாயில் கிட்ட இருந்து அந்த மகாபலி மன்னர் தன்னுடைய சங்கை எடுத்து அடிக்கிறார். இந்திரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டான். சண்டைக்கே வரல. மகாபலி மன்னருக்கு கோபம் வந்து விட்டார். இவ்வளவு தூரம் சண்டைக்கு வந்திருக்கிற இந்த கோழப்பைய எங்கேயோ போய் ஒளிச்சுக்கிட்டானே. வந்த கோபத்துல என்ன செஞ்சாரு, திரும்ப சும்மா ஏன் போவானேன்னு சொல்லி இந்திரனோட அம்மா கழுத்துல இருந்த 2 கம்மலை பிடிக்கிட்டு போயிட்டார். சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அவருக்கு என்ன கம்மல் வேணா அப்புறம் போய் தங்கமயில வாங்கினா போதும். அவர் போய் இந்திரனோட அம்மா காதுல பிடிக்கிட்டு போயிட்டார். மகாபலி மன்னர் செஞ்சது சரியா தவறா? மகாபலி மன்னர் செய்தது சரி. அவர் மகாஜன், பரம்பக்தர்கள் ஒருத்தர், தூய பக்தர். அவர் செஞ்சது சரியா தவறா? சத்தத்தையே காணும். சரியா தவறா? உடனே நமக்கு சந்தேகம், இவ்வளவு பெரிய பக்தர், தூய பக்தர் தப்பு பண்ணலாம். அங்க பிரபுபாதர் எழுதுறாரு என்னன்னா, சில நேரங்கள்ல பக்தர்களும் சிறு சிறு பிழைகள் செய்து விடுவாங்க. அதை பெருசா எடுத்துக்க கூடாது. இங்க தப்பே, இங்க ஒரு 200-300 பேர் உட்கார்ந்து இருக்கணும். தப்பே செய்யாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? பொய் பேசாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? பிரசாதம் திருடி சாப்பிடாதவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த டயபெட்டிக் காரங்களுக்கு வேலையே தான் பிரசாதத்துல ஸ்வீட்டை திருடுறது. அது ஒரு வீலை. எல்லாமே பண்ணிக்கிட்டு திலகை போட்டிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா. பகவான் சொல்றாரு, என் டிவோட்டி பக்து. அப்போ சிறு தவறுகள் பக்தர்கள் செய்வது இயல்பு. அதனால பக்தர்கள், குறிப்பா உயர்ந்த பக்தர்கள் சிறு தவறுகளை செய்தால் அதை பெரிதுபடுத்த கூடாது. புரிஞ்சுதா? தவறு செய்வது மனித இயல்பு. சில நேரத்துல பக்தர்களும் ஏதாவது சிறு தவறை செய்து விடுவார்கள். மகாபாரதத்துல தர்மபுத்திரர் சூது விளையாட போனாரே, சரியா தவறா? தவறு. சிறு சிறு தவறுகள் பக்தர்கள் செய்வது இயற்கை. அறியாமல் செய்து விடுவார்கள். நாளைக்கு அவங்க திருந்திடுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த பிரபுபா நேத்திக்கு இப்படி பண்ணாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பத்தி பேசாத, எனக்கு அன்னைக்கே தெரியும், ஒரு கன்வென்ஷன்ல இப்படி பண்ணாரு. அந்த மனுஷன் திருத்தி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷமா அதை சுமந்துகிட்டு இருக்கிறோம். யாரு? அப்ப பெரிய தவறு செய்தவர்கள் யார்? நம்ம தான். பிரம்மா சரஸ்வதியை படைத்தார். கணக்குப்படி சரஸ்வதி பிரம்மாவின் மகள். அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா சரஸ்வதி என்று சொன்னால் வாக், சப்தம், சத்தம் அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி, ஒரு மாணவன், ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண், யூத், ஓகே. அந்த பெண் அந்த பையனோட போட்டோவை பார்க்கறாங்க, பையன் பெண்ணோட போட்டோவை பார்க்கறாங்க ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் அதே மாதிரி யூத் 2 பேர் பேசிக்கிறாங்க. யாருக்கு சீக்கிரமா அட்டாச்மெண்ட் வரும்? ஒரு இடத்துல போட்டோ மட்டும் பார்க்கறாங்க, பேசல. இனி ஒரு இடத்துல போட்டோ முகத்தோட முகம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசிக்கிறாங்க. எங்க சீக்கிரமா அட்டாச்மெண்ட் வரும்? சவுண்ட். கலிகாலத்துல மனதை ஈர்க்கும் சக்தி எதுக்கு இருக்கு பாருங்க. இந்த நாக்க வச்சு நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இந்த சத்தம் இருக்கே. அதனால சங்கராச்சாரியர் சொல்றார், சப்தஜாலம் மகாரண்யம். இந்த பண்டிதர்களுக்கு நாக்கு சாமர்த்தியம், பேசும் திறமை, உலகத்தையே கையில் எடுத்துடுவாங்க இந்த சத்தம். அதனாலதான் கலிகாலத்துல பகவான் என்ன பண்ணார்? அவரும் சத்தத்தின் உருவத்திலே வந்துட்டார் கலிகாலத்துல. எது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம
சவுண்டுல தான் வேலை கூட. பேசி பேசியே கெட்டு போனவனும் இருக்கான் இந்த உலகத்துல, பேசி பேசிய ஊரை ஏமாத்தினவனும் இருக்கிறான். நம்ம இதுல தெரியல, ரெண்டுமே இந்த உலகத்துல இருக்கு. அப்போ பகவானும் அந்த சத்தத்துல அந்த உருவத்துல வந்தார். ஆபிரம்ம புவனா பர்யந்தம் சர்வம் மாயாமயம் ஜெகத் சத்யம் சத்யம் புனக சத்யம் ஹரே நாமை வகி கேவலம். இந்த மூணு உலகத்திலும் பரமமான சத்தியம் எது? ஹரே கிருஷ்ண மந்திரம். சின்ன தவறு, அதனால பக்தர்கள் செய்யும் தவறை பெரிதுபடுத்த டெய்லி செஞ்சா ஓகே. அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஒரு சிறு தவறை செய்து விட்டார். வீட்டுல வந்த உடனே நீங்க ரொம்ப ஒழுக்கமா ஆரம்பிச்சது அவங்க இருந்தது அப்படியே நடக்கும். அப்ப இந்த பிரம்மா ஒரு சிறு தவறை செய்தார், சரஸ்வதியின் பின்னாடி ஓடினார். அவருக்கே சங்கடம், கவலை வந்து விட்டது. தன்னுடைய மனதை எடுத்து எரித்து விட்டார். பிரம்மா தற்கொலை செஞ்சார். எப்படி தற்கொலை செஞ்சாரு? அந்த மனதை, அந்த சிந்தனையை, அந்த தாட்ஸை எடுத்து எரிச்சிட்டார். ஆனா பார்த்துக்கிட்டு 6 பேர் இருந்தாங்க, பிராமணர்கள், பிருகுவின் மைந்தர்கள், பிருகுமுனியுடைய பசங்க 6 பேர். அச்சே, பிரம்மா இப்படி ஓடுறாரு எங்க அம்மா பின்னாடி, மோசமா போச்சு. இவங்க 6 பேர் பேசிக்கிறாங்க. அவங்களோட டிஸ்கஷன், டிபேட், பட்டிமன்றம் இதெல்லாம் நடக்குது. நமக்குள்ளேயும் அரக்கன் இருக்கு. இருக்கிறானா இல்லையா? உங்களுக்குள்ள அரக்கன் இருக்கானா இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிற ஒரு டிவோட்டி சடன்லி ஒரு ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சி ஜாப்ல பெரிய ஆளாயிட்டார். இந்த பக்கம் இருக்கிற ஒரு பெண் ஏதோ ஒரு யாரையோ திருமணம் செஞ்சு வேற ஊருக்கு, வேற மதம், வேற இனம், ஒரு ஆப்பிரிக்கனை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கவனம் எங்க இருக்கும்? இந்த பக்கம் இருக்கிற டிவோட்டி மேனேஜர், ப்ரமோஷன், சிஇஓ, கார்பரேட் டைரக்டர் அப்படியெல்லாம் வந்துட்டார். இந்த பக்கம் இருக்கிற ஒரு டிவோட்டி அம்மா ஒரு ஆப்பிரிக்கால யாரு கூட ஓடி போயிடுச்சு. நம்ம கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும்? ஆப்பிரிக்கால போய் மனசு அங்கேயே போய் ஆப்பிரிக்கா. உடனே நம்ம, எனக்கு அப்பவே சந்தேகமா இருக்கு, இந்த பக்கம் மேனேஜர் ஆனா என்ன, டேமேஜர் ஆனா நமக்கே. மற்றவர்கள் தவறுகள், பாகவதம் சொல்லுது தோஷய திருக், தவறுகளை பார்ப்பது, தவறுகளை பேசுவது, தவறுகளை அனுபவிக்கும் ஒரு அரக்கன் உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார். நல்ல காலையில கிளாஸ் நடந்தது, செமினார் நடக்குது, மத்தியானம் நல்ல கிராண்ட் பிரசாதம் எல்லாம் ஓகே. சாயங்காலம் போகும்போது காலு அந்த பில்லர்ல அடிச்சு நகை கொஞ்சம் இதாயிடுச்சு. திரும்ப ரூமுக்கு போறோம், கேட்கிறாங்க ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நம்ம எதை சொல்லுவோம்? அவ்வளவுதான். சாப்பிட்டது மறந்துடுவோம், செமினார் மறந்துடுவோம், எல்லாம் மறந்துட்டு அதை ஏன் கேட்கிற காது போச்சு. நன்மைகளை மறந்து தோஷம், தோஷைய தவறுகளை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனது எவ்வளவு பேருக்கு இருக்கு? அரக்கர்களுக்கு வரவேற்பு. எல்லாருக்குள்ளே ஒரு டீமன் இருக்காங்க, இருக்காரா இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. சிரிச்சாங்க அவங்க 6 பேர். யார் சிரிச்சாங்க? நல்ல கதையா இருந்துச்சு. பிருகுவோட பசங்க சிரிச்சாங்க. தவறு செய்த பிரம்மாவுக்கு தண்டனை கிடையாது. இந்த சிரிச்சாங்க 6 பேர். அவங்க மறுபடியும் அரக்கர குலத்துல பிறந்து இறந்தார்கள். காலநேமியின் பிள்ளைகளாக பிறந்தார்கள், இறந்தார்கள். மருத்துக்களின் பிள்ளைகளாக பிறந்தார்கள், இறந்தார்கள். கிருஷ்ணருடைய 6 மூத்த அண்ணன்களாக பிறந்தார்கள், இறந்தார்கள். பிரகலாதனுடைய மறுபடியும் பிறந்து அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. தவறு செய்தவர் தப்பித்து விட்டார், தவறை பதிவு செய்தவர் மாட்டிக்கொண்டார். புரிஞ்சுதா? அதனால யாராவது உங்ககிட்ட அந்த பிரபு இப்படி பண்றாங்க, இந்த மாதாஜி அப்படி பண்றாங்கன்னாங்க, ஹரே கிருஷ்ணா, ஆள விடு சாமி, அந்த பக்கமே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியா, சாயங்காலம் போன் பண்றேன், டிஸ்கஷன் மாட்டணும். இந்த உலகத்துல தவறு செய்தவர்கள் தப்பித்து விடுவார்கள். அந்த மாதிரி லீலை பண்ணின அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? மற்றவர்கள் தவறுகளை டிஸ்கஸ் பண்ணி கன்க்ளூஷன்ல யார் உங்க வீட்டுக்காரரை பத்தியா? அதுக்கு கொஞ்சம் லைசன்ஸ் இருக்கு, பரவாயில்ல, வீட்டுக்காரரை பத்தி சொல்லிக்கோங்க. சோ அப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி, இந்திரனுக்கும். மகாபலி மன்னர் தூய பக்தர், பகவானை சரணடைஞ்சிருக்கிறார்.
இந்திரனுடைய அம்மாவுடைய கம்மல் போனதுல இருந்து இந்திரனும் தாயும் சேர்ந்து பயோவிரதம் இருந்து பகவானை சரணடைஞ்சாங்க. ஆனா இந்திரன் சரணடைஞ்சது சுயநலத்தினால, மகாபலி சரணடைஞ்சது பக்தியினால. புரிஞ்சுதா வித்தியாசம்? இந்திரன் எதுக்காக சரணடைஞ்சார்? எப்படியாவது மகாபலியை தோற்கடித்து விட வேண்டும். ஆனா பகவான் பாருங்க, ரெண்டு பேருக்கும் அருள் கொடுத்திருக்காரு. உடனே மகாபலி இந்திரனுடைய அம்மா அதிதி மாதா பயோவிரதம், ரொம்ப கடினமான விரதம். பயோவிரதம் அப்படின்னா பால் மட்டும் குடிக்கிறது, வேற எதுவுமே நீர் கிடையாது, பொருள் கிடையாது, பழங்கள் கிடையாது, தானியங்கள் கிடையாது, காய்கறிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. டெய்லி பசுவின் பாலை மட்டும் குடிச்சு பகவானை, அதுக்கு பயோவிரதம் என்று பெயர், பாகவதத்தில் இருக்கு. அப்படி விரதம் இருப்பவர்களுக்கு பகவானின் கடாட்சத்துல பிள்ளை பிறக்கும் என்று. அப்படி அதிதி மாதா ரொம்ப கடுமையான பயோவிரதம் இருந்தாங்க. அந்த விரதத்துக்கு கடைசியில பகவான் காட்சி கொடுத்தார், அருள் கொடுத்தார். என்னம்மா என்ன வேணும்? உடனே அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு உங்களை மாதிரி ஒரு மகன் பிறக்க வேண்டும். பகவான் சொன்னார், என்ன மாதிரி நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீ ஒரு ஆள் காப்பி எல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான், நானே வர்றேன் என்று சொல்லி பகவானே அந்த அம்மாவுக்கு மைந்தனாக, இந்திரனுக்கு தம்பியாக, உபேந்திரனாக, வாமனனாக அவதாரம் செஞ்சார். அப்ப இந்திரனுக்கு பிளஸிங் கிடைச்சதா? கிடைச்சது. இந்திரனுடைய பிரார்த்தனை அது என்னது? இந்திரன் சுயநலத்தோட பக்தியில போனார். இப்ப ரெண்டு விதமான பக்தி. பகவானை சரணடைந்து பகவானை துதித்து பகவானுக்கு புகழ் பாடுவதற்காக பக்தியில வந்தது. இனி ஒண்ணு, கிருஷ்ணா என் வேலை எப்படியாவது போயிடக்கூடாது, சிங்கப்பூர்ல மை ஜாப் ஷுட் பி செக்யூர்ட், எனக்கு செகண்ட் ஹவுஸ் வாங்கணும், ஆல் திஸ், எனக்கு உடம்பு வலிக்குது, அந்த வியாதி மாறணும், இதுக்காக பக்தியில போறது. ஒண்ணு இந்திரன், இனி ஒண்ணு மகாபலி. நம்ம யாரு? இந்திரனா மகாபலியா? இந்திரனா மகாபலியா? இந்திரன் தான். என்ன ப்ரோ? யாராவது ரொம்ப புத்திசாலி ரெண்டுமே வேணும் கேட்பாங்க. மகாபலி வந்து பகவானை துதிப்பதும் புகழ் பாடுவதற்காக சரணடைஞ்சார். இந்திரன் எதுக்கு? தொலைந்து போன அந்த நாடு எனக்கு திரும்ப கிடைச்சிடணும், அதை கொண்டு போய் அதுக்காக பக்தியில வந்தார். பகவான் பாருங்க, ரெண்டு பேருக்குமே அருள் செஞ்சார். ரெண்டு பேருக்குமே அருள் செஞ்சு ஒரு நாளைக்கு அந்த மகாபலி மன்னர் வந்து யாகம் செய்து கொண்டிருக்கிற டைம் ஏதாச்சும் போகும் ஆயிடுச்சா? Till 12 o'clock, till 1 o'clock. 1:30. Time is there? Yes. எங்க நிறுத்தின? பெரிய யாகம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்ராச்சாரியர் தான். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கா? ஜோதிஷம், ஜோதிடம், ஜாதகம் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. பரவாயில்லையே, எல்லாம் வீட்டுல புக்கா வச்சுட்டு இருப்பாங்க. சோ சுக்ராச்சாரியர் வந்து தேவ அசுர குரு. அவர் தலைமையில யாகம் நடக்குது. இவங்க யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யாகம் செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு கிழக்கு ஈஸ்டர்ன் ஹொரைசான், ஹொரைசானுக்கு என்ன சொல்லுவாங்க? நல்ல அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு ஹொரைசானுக்கு. நல்ல அழகா ஒரு தமிழ் வார்த்தை. ஒரு சூரியன் உதிச்சு வருதான். பாகவத்துல விளக்கியிருக்காங்க. மகாபலி மன்னன் யோசிக்கிறார், என்ன ரெண்டு சூரியன் இருக்கு, ஒன்னு ஆகாயத்துல இருக்கு, ஒன்னு கிழக்கு ஈஸ்டர்ன் ஹொரைசான்ல இனி ஒரு சூரியன் உதிக்குதே அப்படின்னு யாகத்தை நிறுத்திவிட்டு எல்லாருமே இந்த சூரியனையே பார்க்கறாங்க. ஜொலிக்குது, தங்க நிறத்துல ஜொலிக்குது. அந்த ஒரிஜினல் சூரியனை விட இந்த சூரியன் ரொம்ப இதா இருக்கு, தேஜஸ்வியா ஜொலிக்குது. யாகத்தை நிறுத்தி விட்டு யார் இந்த சூரியன் என்று பார்க்கிறார்கள். பக்கத்துல வர 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 அழகான தங்க நிறத்துல ஒரு பிராமண குழந்தை, ஹைட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா, மரத்தின் மர உரியை ஆடையாக கொண்டு யோக தண்டம், கமண்டலம், ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிட்ட ஒரு குழந்தை. அவ்வளவு பிரசன்னமா ஒரு குழந்தை வருது. இவங்க யாகத்தையே நிறுத்திட்டாங்க. அந்த குழந்தையின் அழகையே பார்த்து கொண்டு இருக்கிறார் இவர் மகாபலி மன்னர். அவர் மனைவி, குழந்தை. சுக்ராச்சாரியர் யோசிக்கிறார், இது யாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பக்கத்துல வந்த உடனே எல்லார் மனதையும் அந்த குழந்தை கவர்ந்து விட்டது. அப்படியே தாமரை மாதிரி கண்கள், கண்ணெல்லாம் அப்படி காது வர பெருசா இருக்கு. ரெண்டு கண்ணெல்லாம் அடிச்சாவே பெரிய கண். நம்ம ஊர் பொம்பளை எல்லாம் பென்சில் போட்டு இழுத்து ஏமாத்துறாங்க. மீனாட்சி, காமாட்சி, கமலாட்சி எல்லாம் சொல்லி பென்சில் எல்லாம் போட்டு இழுத்து ஏமாத்துறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு காது கண் எங்க வர இருக்கு?
காது வரை அப்படியே லோட்டஸ் பெட்டல் டைஸ் அழகா இருக்கும். சங்கு மாதிரி கழுத்து, வில்வப்படர் மாதிரி இதழ், அவ்வளவு அழகு. மகாபலி தன்னுடைய யாகத்தை நிறுத்திவிட்டு அந்த குழந்தை பக்கத்துல வந்தோடனே தன்னை அறியாமலே எந்திரிச்சு பெரிய ஒரு ஆசனம், இருப்பிடம், சிம்மாசனம் கொடுத்து பாதத்தை கழுவி அந்த நீரை எடுத்து மனைவி மகளின் தலையில் தெளித்துக் கொண்டு நல்ல வார்த்தை பேசுகிறார். இந்த யாகத்துல நீங்க வந்தது நான் செய்த யாருமே தெரியாது, நான் செய்த பெரும் பாக்கியம். உங்களை மாதிரி ஒரு பிராமணன் துறவியின் கால் படித்தது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல எல்லாம் இடையில டிவோட்டிஸ் வந்துட்டு போகணும். இல்லைன்னா பக்தி சித்தாந்தர் சொல்றாரு, பாம்பு தேடோட இருக்கிற இடமா போயிருக்கும் வீடு. எப்போவாது இடையில டிவோட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து கீர்த்தனை. நான் ஒரு டிவோட்டி வீட்டுக்கு போனேன். அந்த குழந்தை சொல்லுது, ஒரு சின்ன குழந்தை, 10 year old, அந்த பேபி சொல்லுது, பிரபு ரெகுலரா வாங்க, ஏன் நீங்க வரும்போது அம்மா வடை பாயசம் எல்லாம் இல்லைன்னா திங்கக்கிழமை சமைப்பாங்க, அதையவே சூடாக்கி 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 வாரம் பூரா தந்துருவாங்க. ஃப்ரிட்ஜில் கவர்ல வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபேமிலி, 3 அவதாரம் ஒரு குடும்பத்துக்காக. உடனே சுக்கராச்சாரியர் சொல்றாரு, ஹரி ஏமாத்த போறான், கொடுக்காதே. நீ என் வார்த்தையை மீறினா என்னுடைய அருள் உனக்கு இல்லாம போயிடும். இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங். இதுதான் அஸ்ட்ராலஜி சயின்ஸ். உங்க ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அது நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, யுரேனஸ். சுக்கிரன் யாரு? ஜூபிட்டர் வியாழன், சனி சாட்டர்ன், எதை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்க கிரகநிலை ஜாதகத்துல ராங் ஹவுஸ்ல போயிட்டாருன்னு, 11th ஹவுஸ்ல இருந்தாருன்னா லாபம், 12th ஹவுஸ்ல போனாருன்னு நஷ்டம். அவர் ராங் ஹவுஸ்ல போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் மொமெண்ட் நம்ம பெக்கர்ஸ் ஆன் தி ஸ்ட்ரீட். என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் தவறான இடத்துல போய் நின்னுட்டாருன்னா அடுத்த நிமிஷம் நான் தெருவில் ஒரு பிச்சைக்காரன். அந்த சுக்கிரன் பயமுறுத்துறாரு, மிரட்டுறாரு. மகாபலி, என் பேச்ச கேட்காம நீ வந்து வாமனமூர்த்திக்கு ப்ராமிஸ் பண்ணுன, நான் உன்னை விட்டு போயிடுவேன். அது உண்மை. மகாபலி சொல்றாரு, நீங்க என்னவோ பண்ணுங்க, நாராயணனே என் முன்னாடி யாச்சகனாக வந்து நிற்கும் போது இதை விட பெருமை எனக்கு வேற என்ன இருக்கு? நாராயணன் என்னை தோற்கடிக்க வந்திருந்தாலும் சரி, பகவானே வந்திருக்கிறார் என்னுடைய அரசாங்கத்துல, நான் என்னையே கொடுப்பேன், நீங்க போங்க நினைச்சுட்டார் குருவன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கிருஷ்ணர் உங்க முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு நீங்க, ஒரு பக்கம் சுக்கிரன் நிற்கிறார். சுக்கிரன் வேணுமா? பகவான் கிடைக்கும், ஆனா அடுத்த நிமிஷம் ரோட்ல நிக்கணும். இனி ஒரு பக்கம் பகவான் இல்ல, ஆனா வீடு, கார், பங்களா எல்லாம் இருக்கும். நம்ம எது சூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். உடனே நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம், என்ன, நம்ம பகவானை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அது நடக்காதுன்னு தெரியும். இது சும்மா கேள்வி பதில் தானே, பகவான் இருக்கும். ரியாலிட்டியில வந்தா கஷ்டம். அதே மாதிரி சுக்கிரன் எழுந்து போனார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 7 உலகங்களை எடுத்தார். 2வது ஸ்டெப் மேல எடுத்தார். எடுக்கும் போது அவங்க ஒரு விஸ்வரூபம் 10 முறை பகவான் விஸ்வரூபம் காமிச்சிருக்கிறார். விராட் ரூபம். ஒண்ணு வந்து எதுன்னா, யசோதாக்கு வாயில, அம்மாக்கு வாய்க்குள்ள, அது கதை தெரியும் இல்லையா, உலகங்கள், அதுக்குள்ள ஒரு பாரதம், அதுக்குள்ள ஒரு யமுனா, யமுனா கரையில இனி ஒரு யசோதா மாதா, அந்த யசோதா மாதா வாய்க்குள்ள இனி ஒரு உலகம், அப்புறம் அதுக்குள்ள ஒரு யமுனா, அதுக்குள்ள இனி ஒரு யசோதா, அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள போய் யசோதாக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு விஸ்வரூபம். அதுக்கப்புறம் அக்ரூருக்கு யமுனைக்கு அடியில தண்ணிக்குள்ள பகவான் படுத்துக்கிட்டு இருக்கிற இனியொரு ரூபம். இனியொரு முறை தூதனாக, கௌரவர்கள் முன்னாடி சபையில தூதனாக சென்ற பொழுது துரியோதனன் கட்டி வைக்க சொன்னார் பகவான். அப்ப 3வது முறை. இப்படி மொத்தம் எவ்வளவு தடவை காமிச்சிருக்காரு? 10 முறை விஸ்வரூபம். அதுல 1 வாமனமூர்த்தி வளர்றார். அப்படியே பாதாள உலகங்கள், நாகம் பாம்புகளின் உலகங்கள், மீனோட உலகங்கள், பூத பிரேத பிசாசு பேய் பிசாசுகளின் உலகங்கள், அதில் பார்த்து யமன், இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டெப்ல 7 எடுத்துட்டார். 2வது மேல வளர ஆரம்பிச்சார். பூலோகம், புவர்லோகம், ஜனோலோகம், யக்ஷ கிண்ணர கந்தர்வர்கள் லோகம், முனிவர்களின் லோகம், பிரம்மாவுடைய லோகம், மேல 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 எல்லாம் எடுத்தார். அப்படி 2 ஸ்டெப்ல எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் குட்டி பாப்பா வட்டிங்கன்னு வந்துட்டு 3வது நான் எங்க வைக்கிறது? அப்பதான் மகாபலிக்கு தெரிஞ்சிருக்கு, பகவான் என்னை ஏமாத்திட்டாரு. மெய் சிலிர்த்து போய் கண்கள் குளமாய் உடல் நடுங்கி தொண்டை அடைத்து பேச முடியாமல், பகவானே
என்ன அவ்வளவு எனக்கு அகம் என்ற ஒரு நான் பெரியவன், மன்னன், 14 உலகத்தையும் கட்டுப்படுத்தினவன், மாபெரும் சக்கரவர்த்தி, என்னை விட பெரும் சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்றெல்லாம் ஆணவத்தில் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷ நேரத்தில் எடுத்துட்டீங்க. இனி எனக்கு தர்றதுக்கு அகம் என்ற பாவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தலை குனிஞ்ச போது பகவான் என்ன செய்யறாரு? 3வது காலை மகாபலி மன்னனின் தலையில வைக்கிறார். அப்போ அந்த இடத்துல மகாபலியுடைய பிள்ளை, பெண் மகள், ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு அம்மா. முதல்ல அந்த ஈஸ்ட் சைட்ல இருந்து அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த பெண் நினைச்சாங்க, யாரு யாரு? மகாபலியுடைய மகள். எவ்வளவு அழகான குழந்தை, இந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பிரார்த்தனை செய்தார்கள். உடனே வாமனமூர்த்தி ததாஸ்து அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்பா தலையில கால வச்ச உடனே அடுத்த ஆசை அந்த அம்மாக்கு, இப்படி ஒரு பையன் பிறந்தா விஷம் வச்சே நான் கொண்டுருவேன். முதல்ல அந்த குழந்தையின் அழக பார்த்து என்ன ஆசைப்பட்டாங்க? எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. 2வது அப்பா தலையில கால வச்சது பார்த்தோம்னா என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு பையன் கிடைச்சா விஷம் வச்சே கொண்டுருவேன். இது பாகவதம் சொல்லுது கான்ட்ரடிக்டிங் டிசையர்ஸ். அதாவது எனக்கு அழகா அசிங்கமா ஒரு பையன் வேணும், அது பணக்காரனான ஒரு பிச்சைக்காரன் வேணும். இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங். அழகான ஒரு பிள்ளை வேணும், அது மாதிரி விஷம் வச்சு கொடுக்குறேன். பகவான் ரெண்டுக்குமே ஓகே சொல்லிட்டாங்க. அந்த அம்மா தான் யாரு? பூத்தனா. அடுத்த இதுல யாரா பிறந்தாங்க? பூத்தனாவா பிறந்தாங்க. பகவானுக்கு பால் கொடுத்ததுனால அம்மா ஆனாங்க. ஆனா பாலுடன் சேர்த்து எதை கொடுத்தார்கள்? விஷமும் கொடுத்தாங்க. சின்ன ஒரு கரெக்ஷன், கிருஷ்ணருக்கு ஒண்ணும் நடக்கல, இந்த அம்மா போயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த அம்மாவுக்கு கோலோகத்துல தாயின் இருப்பிடம் கொடுத்தாங்க. பாகவதம் கேக்குது, அஹோ பக்கியம் ஸ்தனகால கூட்டம், காலகூட விஷத்தை புரட்டி கொண்டு வந்த பகாசுரனின் தங்கையே, நீ என்ன பாக்கியம் செய்தாய், உனக்கும் என்ன கிடைச்சுதா? அதாவது நம்ம கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்றதை விட அவர் சர்வீஸ் பண்றதுதான் அதிகம். காலையில போய் 2 பழத்தை கொடுத்துக்கிட்டு, அரே கிருஷ்ணா, ஃபுல் டே 24 மணி நேரம் நம்மளை காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? 2 பழத்தை கொடுத்துட்டு போயிட்டோம் இல்லையா? ஒரு 2 மணி நேரம் தூங்கி ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவோம். இப்ப 24 hours நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இப்ப அவர் நம்மளை சர்வீஸ் பண்றாரு, நம்ம அவருக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவர் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாரு நமக்கு. நம்ம ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆசை அந்த பெண்ணுக்கு பகவான் 2ஐயும் அனுகிரகம். ஒரு லீலைக்குள்ள எவ்வளவு லீலை. ஒரு பக்கம் மகாபலியை டீல் பண்ணிட்டு இருக்கிறார், இனி ஒரு பக்கம் அவர் பொண்ணை டீல் பண்ணிட்டு இருக்கிறார், இனி ஒரு பக்கம் சுக்கராச்சாரியரை டீல் பண்ணிட்டு இருக்கிறார், பேக்ல இந்திரனை டீல் பண்ணி, ஒரு கதைக்குள்ள 1000 பேரை டீல் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லா, அதாவது 14 உலகங்கள், அண்ட சராசரங்கள், அசைவது அசையாதது, 33 கோடி தேவர்கள், 8 திசைகள் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரே ஒரு ஆள் ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவான். நம்ம எல்லாம் சும்மா ஒரு தூசு, ஆனா அகங்காரம் மட்டும் கிலோ கணக்கில் இருக்கு. அப்படி 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணி அப்பதான் பரீட்சித்து வர்றாரு. பகவானே, என் பேரப்பிள்ளை மகாபலி, நீங்க நரசிம்மரா வந்த போது எனக்கு ஒரு அருள் செஞ்சீங்க. என்னது? புராணங்கள்ல 3 தலைமுறை, யாராவது ஒரு குடும்பத்துல பக்தர் ஆனா அவருடைய 3 தலைமுறைகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லி இருந்தத நரசிம்மர் பிரகலாதனை பார்த்து என்ன பண்ண, சந்தோஷத்துல தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு அந்த சிங்கம் இந்த குழந்தைய நக்கி என்ன சொல்லுச்சான், அந்த 3ஆக இருப்பதை நான் 7ஆக மாற்றுகிறேன். ஒரு குடும்பத்துல யாராவது தூய பக்தரானா அந்த குடும்பத்துல எவ்வளவு தலைமுறை காப்பாற்றப்படும்? 7. அதனால உங்க பொறுப்பை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வேண்டி மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல 7 தலைமுறை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரனை இப்படி பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறீங்களே. மகாபலி மன்னரை பாம்பு நாகபாசம் அதுல வச்சு கட்டி வச்சிருக்கிறார். உடனே வாமனமூர்த்தி சொல்றார் பரீட்சித்துக்கு, பிரகலாதர் கிட்ட, பிரகலாதா, உனக்கு தந்த வரத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகாபலி மன்னரை பாதாளத்துல கொண்டு போய் முதல் வரம் என்ன கொடுத்தார்? முதல் வரம் என்ன? சுதளம் சொல்லி ஒரு உலகம். அப்ப இந்திரனையும் பிளஸ் பண்ணிட்டாரு,
மகாபலி பிளஸ் பண்ண. உண்மையான blessing யாருக்கு கிடைச்சது? இந்திரன் கேட்டது சும்மா எனக்கு என்னோட நாடு வேணும், வீடு வேணும், அவ்வளவுதான் கேட்டார். அம்மாவோட 2 கப்பல் வேணும், கேட்டது கொடுத்தார். ரொம்ப ஈஸி. தூய பக்தர்கள். அதனால பகவான் என்ன செய்யறாங்க, துவாரபாலகர் கோயில முன்னாடி 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிடுவாராம், பக்தர்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா எவ்வளவு டொனேஷன் போடுறாங்கன்னு பார்த்து நீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிடு. எதுவுமே கேட்காம தூய பக்தர்கள் நான் போதும் என்று வருகிறார்கள் இல்லையா, அவங்கள மட்டும் என்கிட்ட. நிறைய பேர் லிஸ்டோட வருவாங்க, அது வேணும் இது வேணும், அது ஏதாவது கொடுத்துட்டு அனுப்பி. இந்திரன் கதவு வரைதான் வந்தான், மகாபலி மன்னர் அவர் இதயம் வரை வந்தான் கொடுத்து. அப்ப மகாபலி மன்னருக்கு தான் உண்மையான blessings. அப்ப ஃபர்ஸ்ட் முதல் அடி மண்ணு, இதுல 3 அடி மண்ணு கொடுத்தாங்க. இதுல 2 அண்ணா மெட்டீரியல், 1 ஸ்பிரிச்சுவல். ஏது 2 மெட்டீரியல்? 3 அடி மண்ணு கொடுத்தாங்க. இதுல 2 லௌகீகம், 1 ஆன்மீகம். எது 2 ஆன்மீகம், எது பௌதீகம்? சுதனம் மட்டும் ஆன்மீகம். இல்ல இல்ல, மகாபலி கொடுத்தது, வாமனமூர்த்தி கொடுத்தது இல்ல. மகாபலி 3 அடி மண்ணு கொடுத்தாரு இல்லையா, இந்த 3 அடி மண்ணுல 2 அடி மண்ணு லௌகீகம், 1 ஆன்மீகம். எது? ஃபர்ஸ்ட் 2 லௌகீகம், அவருடைய கீழ இருக்கிற 7 பிளானட், மேல இருக்கிற 7. மூணாவது என்ன கொடுத்தாரு? அதே கொடுத்தாரு. அதே மாதிரி பாருங்க, பகவான் ரெசிப்ரோகேட் பண்றாரு. நீ கீழ 7 கொடுத்தியா, அதனால உனக்கு கீழ 14 உலகத்திலேயும் இல்லாத ஒரு சுதனத்தை செஞ்சு தரேன். ரெண்டாவது நீ மேல 7 கொடுத்தியா, அடுத்தது நீ பிறந்தால், நீ பிறக்க மாட்டாய், பிறந்தால் இந்திரனை விட பெரிய பதவியை நான் கொடுக்கிறேன். மூன்றாவது நீ உன்னையே எனக்கு தந்தாய். பூமியில் இருக்கு, நீ இந்த உலகத்தில் இருக்கிறவர், உனக்கு காவல்காரனாக நான் நிற்கிறேன். சுதனத்துல யார் காவல்காரன் நிற்கிறார்? பகவானே நிற்கிறார். அவ்வளவுதான். நம்மளும் எதை கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. 2 வெள்ளி கொடுத்தா 20 வெள்ளி, நாசிலாமா கொடுத்தா வாழ்க்கை பூரா சாப்பாடு, கூட கொஞ்சம் கொலஸ்ட்ரால், சுகர். என்னையே கொடுத்தால் அவ்வளவுதான், பகவான் கொடுத்தார். அந்த மாதிரி 3 வரங்கள் கொடுத்தார். ஒரு நாளைக்கு ராமாயணத்தில் இந்த கதை, ராவணன் வந்து ராமருக்கு பயந்துட்டான், தோற்கடிக்க முடியவில்லை, பயந்து விட்டான். முதல் நாள் உங்களுக்கு தெரியுமே, முதல் நாள் போருக்கு போய் என்ன நடந்தது? ராமர் ரொம்ப எளிதாக ராவணனை தோற்கடித்து விட்டு இன்று போய் நாளை வான் அனுப்ப, அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. கொஞ்சம் பயம் வந்துருச்சு. யாருக்கு? ராவணனுக்கு. ராமரை தோற்கடிக்க முடியாம போயிருமோ. அப்பதான் யாரோ சொன்னாங்க, உங்க வம்சத்துல பெரிய ஒரு மன்னர் பாதாளத்துல இருக்கிறாருப்பா, மகாபலின்னு பேர், நீ அவரை போய் உன் கூட டீம்ல சேர்த்துக்கோ, ராமரை எல்லாம் ஈஸியா தோற்கடிச்சிடலாம். யாரோ லூஸ் ஐடியா கொடுத்து ராவணன் நேரா பாதாளத்துக்கு போறாரு. அங்க என்ட்ரன்ஸ்ல யார் நிக்கிறார்? ராவணமூர்த்தி நின்றுட்டு இருக்காரு. ராவணன் வந்து, நான் லங்கேஸ்வரன் ராவணன், ராட்சச ராஜா. சரிப்பா, எதுக்கு வந்த? உங்க ராஜா மகாபலிய பார்க்கணும். அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, வந்த விஷயத்தை சொல்லு. இல்ல, நான் மன்னர்கிட்ட, காவல்காரர்கிட்ட எல்லாம் நான் என்ன பேசுறது, மன்னர்கிட்ட தான் பேசுறேன் சொல்றாரு. இல்ல முடியாது, என்ன விஷயம்னு சொல்லு. நான் எனக்கு ஒரு ராஜா கூட சண்டை, ராமர்னு பேரு, நான் தோக்கடிச்சிருவேன், இருந்தாலும் உங்க ராஜாவை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அப்போ வாமனமூர்த்தி என்ன சொன்னாரா, அங்க ஒரு பெரிய பானை கிடக்கு, பெரிய பானை, ஒரு வெசல், ஹியூஜ் வெசல், அதுல தண்ணி இருக்கு. நீ இந்த பானை, இந்த வெசலை கமுத்தி தண்ணிய வீசிட்டு நேரா வச்சுட்டேன்னா, நான் சொல்லி என் மன்னரை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன், இந்த போருக்கு அனுப்பி வைக்கிறேன். ராவணன் போய் இந்த பானை அசைக்கிறான், உருள்றான், கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. என்னப்பா இது, முடியலையே அப்படின்னு கேட்டா, வாமனமூர்த்தி பகவான் தெரியாது ராவணனுக்கு, காவல்காரனாக சொல்லுகிறார், இது வந்து ஹிரண்யகசிபுவோட கம்மல், அவன் காதுல போட்டிருந்த கம்மல். அந்த ஹிரண்யகசிபுவை கொன்ற பகவானை கொல்வதற்காக நீங்க வந்திருக்கிற, பேசாம போயிரு, உன்னுடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு திருப்பி எழுதி விட்டார். சோ நான் முதல்ல இருந்து சொல்றேன், ஃபேமிலி அப்படிங்கும்போது பகவான் இல்லாவிட்டால் கண்டிப்பாக அறிந்தும்
அறியாமலும் நாம் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்காக பாவம் செய்துதான் ஆக வேண்டும். பக்தர்களை பத்தி சொல்லல, பக்தி இல்லாதவர்கள் குடும்ப வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக. இப்ப இதுல பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க. பொய் பேசாம பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? ரொம்ப கஷ்டம். இதுல யாராவது ஒரு பிசினஸ் மேன் நான் பொய்யே பேசுறது இல்லைன்னு சொன்னா அதே ஒரு பொய் தான். முடியுமா? சரி. இப்ப தர்மபுத்திரன் மாதிரி இல்லற வாழ்க்கையில் பொய் பேசாதவர்கள் எவ்வளவு பேரு? யாருமே இல்லையா? இன்னைக்கு போய் ஒரு மணி ஆச்சு, இன்னைக்கு போய் பேசாதவங்க எத்தனை பேரு? அப்பா சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லாம போய் பேசுறோம். அறிந்தே மற்றவர்களை சில நேரத்துல ஏமாத்துவோம். சின்னது பெருசாகும், பெருசு சின்ன, இதெல்லாம் நடக்கும். இல்லற வாழ்க்கையில கண்டிப்பாக நாம் அறிந்தோ அறியாமலோ தினமும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரமையே வகிக்கேவலம். அதனால கண்டிப்பா அதுல பகவானை சேர்த்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சரியான முறையில போகும். எதுவுமே லாஸ் கிடையாது. வெளிப்படையாக ஒரு லௌகீகவாதி பார்த்தா இந்திரன் வெற்றி அடைந்ததாகவும் மகாபலி மன்னர் சிறை பிடிக்கப்பட்டதாகவும் தான் கருதுவாங்க. ஆனா உண்மையிலேயே அருள் யாருக்கு கிடைச்சது? மகாபலிக்கு தான் கிடைச்சது, இந்திரனுக்கு கிடைக்கல. ஸ்ரீல பிரபுபாத் கி. What's the time, Prabhu? Correct time? Any questions? Okay. வியாபாரம்னா போய் பேசுன்னு தான் சொல்றோம். இங்க இருந்து நான் பார்க்கல. வியாபாரத்தில் போய் இஸ் பர்மிட்டட். அப்ப அந்த விளைவுகள் என்ன செய்யணும்? அதான் பிரபு, இந்த பௌதிக வாழ்க்கையில பகவான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நாம எல்லாருமே நிறைய பாவத்தை செய்வோம், அறிந்தும் அறியாமலும் செய்வோம். அதனாலதான் பகவானை கூட்டு பிடிக்கிறதுனால எல்லாம் அவருக்கு சரணடைஞ்சு பிரசாத நைவேத்தியம் பண்ணி பிரச்சாரம், அதனால இதெல்லாம் கிளியர் ஆகும். இல்ல நம்ம எல்லாரும் ஒரு மலை தூக்கிட்டு போக வேண்டியது. விஸ்வரூபம் 10 முறை செய்யணும். ஆமா, கரெக்டா பிடிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுல சென்னையில ட்ரிப்ளிகேட்ல பார்த்த சாரதின்னு ஒரு டெம்பிள் சென்னை போனவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ் கோயில். அங்க அந்த கோயில் இந்த 10மே கல்வெட்டுல பதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் தர்ஷனம் கொடுத்தது வந்து தேவகிக்கு சிறைச்சாலையில முதல்ல 4 கை உள்ள உருவமாக வந்து, அதுக்கப்புறம் தேவகி பிரார்த்தனை பண்றாங்க, ஐயோ கிருஷ்ணா நீ இப்படி வந்தேன்னா கண்டிப்பா கம்சனுக்கு தெரிஞ்சிரும், அதனால நீ சாதாரண குழந்தையா வந்தா போதும் அப்படின்னு தேவகி. ஃபர்ஸ்ட் தேவகிக்கு, ரெண்டாவது யசோதா மாதாவுக்கு வாயில அந்த மண்ணு சாப்பிட்ட உடனே ஒரு விஸ்வரூபம், மூன்றாவது அக்ரூரர் தான் 10 வயசுல வந்து கிருஷ்ண பகவானை கூட்டிக்கிட்டு போறாரு கம்சனை கொல்லுவதற்காக. அப்போ அக்ரூருக்கு கரெக்டா மத்தியானம் இந்த காயத்ரி பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்த உடனே யமுனா கரையில உட்கார்ந்துகிட்டு ரதத்துல கிருஷ்ண பலராமர் இருக்கிறாங்க. அக்ரூர் சொல்றாரு, பகவானே வெயிட் பண்ணுங்க, நான் ஒண்ணு என்னுடைய மந்திரத்தை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு போறாரு. அக்ரூர் செய்தது சரியா தவறா? ரதத்துல கிருஷ்ண பலராம் உட்கார்ந்து இருக்காங்க. அக்ரூர் சொல்றாரு, பகவானே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னோட பிரேயரை முடிச்சுட்டு வர்றேன் அப்படிங்கிறார். அக்ரூர் செய்தது சரியா தவறா? தவறா? ஏன்? அவரே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. சோ இவரு சின்ன பை மிஸ்டேக் தெரியாது, அவர் வருஷக்கணக்கா பண்ணிட்டு இருக்காரு. போய் தண்ணிக்குள்ள முங்கி பிரார்த்தனை பண்ணி முங்குறாரு. அவங்க 2 பேர் தண்ணிக்குள்ள இருக்காங்க. ஒருத்தர் வந்து அனந்தனா, இனி ஒருத்தர் வந்து நாராயணனா படுத்திருக்கிறாரு. ஆனா ஃபேஸ் கிருஷ்ண பலராமர் ஃபேஸ். என்னடா ரதத்துல பார்த்தா அங்கே இருக்காங்க, இங்க பார்த்தா இங்கே இருக்காங்க. அதோட பிரார்த்தனை நிறுத்திட்டாங்க. சோ அது பிரபுபாதருக்கு வந்து பக்தர்கள் பிரபுபாதர் நேருக்கு முன்ன போனதுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. கரெக்ட். அப்புறம் இனி ஒண்ணு வந்து பிரம்மா வந்து இந்த 1000 கோபர்களையும் 9 லட்சம் கன்றுக்குட்டிகளை கொண்டு போய் குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருவாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா அங்க இருப்பாரு, அதே மாதிரி இருக்கும். இப்ப எவ்வளவு ஆச்சு? 4
அஞ்சாகலையா? நீங்க மேக்ஸ்ல வீக்கா? சரி. அதுக்கப்புறம் கீதா மெயின் விஸ்வரூபம் அது ஒண்ணு. அப்புறம் ஒரு தடவை மெசஞ்சரா போறார். இது கௌரவ சபையில மெசஞ்சர் தூதனாக போறார். அப்ப துரியோதனன் என்ன ஐடியா பண்றாருன்னா, நம்ம பேசி பார்க்கலாம், கிருஷ்ணர் நம்ம வழிக்கு வரல, அவர் சேருக்கு கீழே 100 மல்லர்கள், எல்லா மல்லர்களை ஒளிச்சு வச்சிருப்போம், நான் ஒரு சிக்னல் கொடுத்த உடனே நீங்க 100 பேர் வெளியே வந்து அவர் உள்ள வச்சு கொண்டுருங்க. யார? ரொம்ப ஈஸி பிளான். போனாரு. கிருஷ்ணர் பேசினாங்க. கிருஷ்ணர் கேட்டது ரொம்ப சிம்பிளா கேட்டாரு, அவங்க சத்திரியர்கள் துரியோதனா, பாண்டவர்கள், 5 கிராமமாவது நீ கொடு. துரியோதனன் என்ன சொன்னா, ஊசி குத்துற இடம் கூட தர மாட்டேன். உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, கண்ணு தெரியாத திருத்தராஷ்டிரமன்னா, பாண்டவர்கள் 5 பேரா இருந்தாலும் அவர்களுக்கு சமமான போர் வீரர்கள் உன் சபையில கிடையாது. உன் 100 பிள்ளைகளும் உன் கண் முன்னாடி இறப்பார்கள். அவர்கள் சடலங்களை இந்த ஓநாய்களும் கழுகுகளும் வந்து விருந்தாக சாப்பிடும். இங்க ரத்தத்தின் ஆறு ஓடும் அப்படின்னு கிருஷ்ணரே கோபத்துல பேசிட்டார். உடனே துரியோதனன் சிக்னல் கொடுத்தான், இந்த 100 பேர் வெளியே வர்றதுக்கு. ஆனா 100 பேர் ஆல்ரெடி டொமேட்டோ சட்னி ஆயிட்டாங்க. கிருஷ்ண பகவான் லெஃப்ட் லெக் பெருவர்ல வச்சு ஒரே அமர்த்து எல்லாம் மிக்சியில ஸ்டியூஸ் ஆயிட்டாங்க. எங்க வெளியே வரும்? அப்பா ஒரு விஸ்வரூபம் காமிக்கிறார், பயங்கரமான. அப்பதான் கர்ணனும் துரியோதனன் சொல்றாங்க, கட்டி வைக்க சொல்றாங்க தூணுல கிருஷ்ணரை. எங்க அப்படியே வளர்ந்தார். அப்படி அது ஒண்ணு. வாமனமூர்த்தி காமிச்சது ஒண்ணு. அப்ப எவ்வளவு ஆச்சு டோட்டல்? 7. சரி. ஒண்ணு லாஸ்ட்ல வந்து ஜரா என்ற வேடனுக்கு, அந்த வேடன் அம்பு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த அம்பு இது பட்ட உடனே கிருஷ்ணர் 5 எக்ஸ்பேண்ட் பண்றாரு. 5 சுதர்சன சக்கரம், சங்க சக்கர, கதா, பத்மம், லோட்டஸ், தென் கதா, 5 பேர் ஃபார்ம் எடுத்துட்டு பகவான் திரும்ப போகும்போது 5 போறாங்க. அது வந்து அர்ஜுனன் பாக்குறாரு. அப்ப இனி எவ்வளவு இருக்கு? நீ 2 இருக்கு. அந்த 2 நாளைக்கு சொல்றேன். யோசிச்சு சொல்றேன். நீ கர்ணனுக்கு காமிச்சாரா இல்லையே? 10 சொல்லிட்டீங்க. 10 சொல்லிட்டேனா? அதானே அவரு மேக்ஸ் வீக். ஓகே. இல்ல ஏதாவது மிஸ் ஆகுதா நாளைக்கு சொல்றேன். ரெஃபர் கிடையாது. வேற என்ன கொஸ்டின்? எனக்கு கேட்க மாட்டேங்கிறார். பலி சக்கரவர்த்தி வந்து ஏற்கனவே கிருஷ்ண பக்தி தொண்டு செஞ்சிருக்காரா? எப்படி அவருக்கு வந்து வாமனமூர்த்தியோட அந்த அனுகிரகம் கிடைச்சு? ஓகே. பலி சக்கரவர்த்தி அவர் மகாஜனா. அவர் வந்து அந்த பரீட்சை, பிரகலாதனுடைய குடும்பமே எல்லாருமே பக்தர்கள். அவர் மகன் விரோச்சனன், பிரகலாதனுடைய மகன் பேர் விரோச்சனன். அவர் பெரிய தான தர்மம் எல்லாம் செஞ்சவர். அவரு தான் பலி மகாராஜனுடைய கூடிய. அவங்க எல்லாம் பக்தர்கள் தான். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு இல்லையா? இப்ப எப்படி பாண்டவர்கள் எல்லாம் பக்தர்களா இருந்தாலும் அரசாங்கம், மக்களை காப்பாற்றணும், சண்டை போடணும், அது டியூட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி அசுரர்களோட டியூட்டி ரெகுலரா எப்போ எப்படின்னா, தேவர்களை தோக்கடிச்சு அவங்க நாடப்பார், அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரே தவிர அவர் ஒரு மகா பக்தர். அவர் சரி. இதே ப்ராப்ளம் அங்கே ராமாயணத்தில் இருக்கு. சுக்ரீவனும் பக்தர் தான், வாலியும் பக்தர் தான். வாலி என்ன பண்ணுவாரா, காலையில ராமேஸ்வரத்தில் பத்ரிநாத்தில் பூஜை, காலையில, மத்தியானம் துவாரகையில பூஜை, சாயங்காலம் ராமேஸ்வரம், டெய்லி அப்படிதான். இங்கிருந்து குரங்கு ஒரு குதி அங்க போய் பூஜை, அங்கிருந்து இங்க ஒரு பூஜை. ஆனா இந்த வாலிக்கு ஒரு அருள் என்னன்னா, நேரடியா யாரும் வந்து சண்டை போட முடியாது. வாலிக்கு முன்னாடி யாராவது நேரடியா வந்தாங்கன்னா அவங்க சக்தியில பாதிக்க. ஒரு தடவை ராவணன் என்ன பண்ணா, பேக்ல ஒளிஞ்சு வந்தான் சண்டை போடுறதுக்கு. யாரு? வாலி. வாலி பார்த்தா பேக்ல ஒரு ஆளு வால்ல கட்டிட்டாரு. அவன் ராவணனை வால்ல ஒரு கட்டு கட்டி, காலையில பத்ரிநாத்துக்கு ஒரு ஜம்ப், அங்கிருந்து மத்தியானம் துவாரகைக்கு ஜம்ப்.
சாயங்காலம் ராமேஸ்வரம், ராவணன் பேக்ல டேபிள் டென்னிஸ் மாதிரி கிடிக்கிட்டு ஃபுல்லா போயிட்டே இருந்தான். ஸோ வாலியும் பக்தர் தான், புரிஞ்சுதா? வாலிக்கு மோட்சம் கிடைச்சது, சுக்ரீவனுக்கு ராமரே கிடைச்சது. எல்லாரும் பக்தர்கள் தான், ஆனா எதை எதிர்பார்த்து பக்தியில போறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இந்திரன் வந்து தன்னுடைய அரசாங்கம் கிடைக்க வேண்டும் என்று பகவானை சரணடைந்தார். மகாபலி மன்னர் வந்து பகவானுக்கு தூய்மையை அடைந்தார். இப்ப நம்ம அவையே பக்தர்கள் இருக்கிறோம்னா நம்ம பக்தியில பல மிக்சிங் இருக்கும். கிருஷ்ணர் மட்டும் போதும் என்று நினைத்து வந்தவர்கள் இருப்பாங்க, அதுவும் வேணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. பிரபு நிறுத்தினார்னா போய் சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. பல விதமா இருப்பாங்க. அப்ப எந்த பாவத்துல இருக்காங்களோ அந்த பலன் கிடைக்கும், எது நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். அப்போ தூய்மை, மகாபலி மன்னர் வந்து பரம பக்தர். அது எப்ப புரியும்னா அந்த பாகவதத்துல பகவான் கால் வைக்க சொல்லும் போது வர ஸ்லோகங்கள் படிச்சா புரியும். அவர் சொல்றாரு, இதை விட பெரும் பாக்கியம் என்ன, உலகமே நான் தோற்று போனவன் என்று அவதூறு பேசும், ஆனால் இதயத்தில் எந்த யோகினாலையும் பிடிக்க முடியாத பரமாத்மாவை நான் பிடிச்சு ஜெயித்து விட்டேன், இதை விட பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்பாரு. பியூட்டிஃபுல், இட்ஸ் a great devotee, மகாஜன பியூர் devotee. சரண்டர் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, சரணாகதி. நமக்கெல்லாம் சின்ன விஷயம் போதும். நேற்றுக்கு போய் பாஸ்போர்ட் மாட்டிக்கிச்சு, கிடைக்கல, பக்தி இல்லை, ஒண்ணும் இல்லை. நம்ம பக்தி எல்லாம் அவ்வளவுதான், ஒரு சின்ன டெஸ்ட்ல தோத்து போயிடுவோம். வேற கொஸ்டின்? ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீல பிரபுபாதுக்கு